வணக்க மக்களை காலைல முதல் ப்ரோமோல ஒரு முத்துக்குமாரனுக்கும் அருண் பிரசாத்துக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போச்சு. சோ இவங்களை வந்து என்ன பண்றதே தெரியல. இந்த அருண்குமார் என்ன ஏடா புரிஞ்சிக்காம ஏடா கத்திட்டு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. சோ அவன் பேசுற பாயிண்ட் கரெக்டா இருந்தாலுமே அவன் கத்தி பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து தப்பா போயிருது அப்படின்னு தான் சொல்லணும். சோ என்ன நடந்திருக்கு ஏதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்கணும் அந்த மாதிரி லைவ் அப்டேட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் ரிவ்யூக்கு வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோம். அந்த கேம் எப்படி இருக்க போது என்ன மாதிரி இருக்க போதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். சோ கண்டிப்பா அதை பாருங்க. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ், ஒர்க்கர் வேலை பார்த்தா தான் வீட்டுக்குள்ள கரண்ட் வரும் தண்ணி வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம். சோ இதுல ஒர்க்கர்ஸ் வந்து வெளில வேலைக்கு அனுப்பின உடனே வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டாரு. முதல் வேலையாவே நம்ம வந்து பெக்கர்ஸ் கிடையாது, நம்ம வந்து பிச்சைக்காரங்க கிடையாது, நம்மளாம் ஒரு ஒர்க்கர் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு. இல்ல நீ எப்பவுமே இப்படி பைத்தியக்கார பையன் மாதிரி தான் பேசுவியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேசலாம். ஆனா இவர் முதல்ல அங்க போய் நின்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இன்ஃபுளுன்ஸ் மேனிபுலேட் பண்றாரு. உண்மையிலே சொல்லணும்னா மேனிபுலேட் பண்றாரு. நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம வந்து அடிமைகள் கிடையாது, நம்ம கெஞ்சிக்கிட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு மேனிபுலேட் பண்றாரு. சோ அந்த இடத்துல மேனேஜர் டீமுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக்ல. என்னன்னா இவங்களுக்கு ரூல் போடுறது, இவங்களுக்கான ரூல்ஸ், இவங்க எப்படி கூப்பிடணும் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே மேனேஜர் டீம் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ முத்துக்குமரன் அங்கிருந்து வந்துட்டு ஒரு 3 ரூல் சொல்றேன்னு சொல்றாரு. சோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அதை சொல்லாம இருந்திருக்கலாம், பேசிட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் ஆர்வ கோளாறுல வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணி விட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னா வந்து 2 பாக்கெட்லயே கையை விட்டுக்கிட்டு இது மாதிரி நீங்க வந்து எங்களை வந்து சார் அப்படின்னு தான் கூப்பிடணும், ஓகே அது அக்செப்டபிள். பட் அவர் பண்ண அந்த தோரணை வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிறனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு தோரணே வந்து பேசினாப்ப ஓகே அது மேனேஜர் டாஸ்க் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவர் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி வந்து பேசிக்கலாம் அப்படின்னா. இன்னொன்னு அந்த பக்கம் அருண் பிரசாத் என்ன பண்றான் அப்படின்னா எப்படா எவன்டா மாட்டுவான்னு பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம வந்து பெக்கர்ஸ் கிடையாது, நம்ம வந்து அடிமைகள் கிடையாது. அங்க வந்து நின்று தலைவர் 2 பக்கமும் பாக்கெட்ல கை விட்டு முத்து பேசின உடனே தலைவன் இதான்டா பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் பிடிச்சிட்டான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா இந்த யூனியன் ஆபீஸ் இருக்குல்ல, யூனியன் மெம்பரை வந்து நாங்க தான், யாரு யூனியன் லீடர் வந்து நாங்க தான் அதாவது மேனேஜர் ஆகிய அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. நான் இதுக்கு முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முத்துவுக்கு எகென்ஸ்டா தான் என்னோட பாயிண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு யூனியன் லீடர் அப்படிங்கிறது அந்த ரூல் புக்லயுமே நீங்க ரூல்ஸ் போடலாம், சாப்பாடு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், இது எல்லாமே இருக்கு. யூனியன் லீடரை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்ன்ற பாயிண்ட் வந்து அங்க கிடையாது. சோ அதை வந்து இவங்க தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க வெளியிலயும் சரி அங்க டாஸ்கா இருந்தாலும் சரி ஓப்பனா யூனியன் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க, யூனியன் லீடர் அப்படிங்கிறவங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்குள்ள ஒரு எலெக்ஷனோ இல்ல ஒரு செலக்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுதான் வந்து ஒர்க்கர்ஸ் தான் செலக்ட் பண்ணும். பட் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நாங்க அதான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை போட்டு பேசுறாரு. உடனே அந்த பக்கம் முத்துக்குமரன் எப்படா இற விழுவோன்னு பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவன் தலைவன் அவன் ஒரு பக்கம் தாண்டி பேச நீ வா போன பேச்சுக்கள் வந்து போச்சு. இந்த இடத்துல முத்துக்குமரன் நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசுனது தப்பு. ரெண்டாவது அவங்களை யார்ட்டையுமே சரியா டிஸ்கஸ் பண்ணாம பாதிலே வந்து பேசுனது தப்பு. ஆனா அதே தாண்டின தப்பு என்னன்னா அருண் பிரசாத் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிடலாம். ரயான் வந்து அதை பாத்தீங்கன்னா அழகா எடுத்து சொன்னாப்ல, இதை இப்படி கொண்டு போகாம நீ அமைதியா அதை ஹேண்டில் பண்ணியிருந்த அப்படின்னா இப்ப முத்துக்குமரனுக்கு அது பேக் ஃபயரா இருக்கும். ஆனா நீ போயிட்டு தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு சத்தம் போட்டு ஆச்சு பூச்சின்னு பேசி பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்க. ஆனா இப்ப முத்துக்குமரன் வந்து பேசிட்டாரு, தப்பா இவள் அக்செப்டட், ஓகே அது தப்பு தாங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. ஆனா இவன் சம்பந்தமே இல்லாம கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து பெக்கர்ஸ் இல்ல, அதான் முத்துக்குமரன் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இதான் சாக்குன்னு முத்துக்குமரன் ஒரு கிண்டு கொடுத்த உடனே அதை வந்து புடிச்சுக்கிட்டாப்ல. சோ இதுல முத்துக்குமரன் மேலேயே தப்பு இருக்கு. அவர் திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வெளியில வந்து வேற மாதிரி போக எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கடைசியில இந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் போய் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப கூட முத்துக்குமரன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா ஒர்க்கர்ஸுக்கு எந்த உரிமையுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு சரிங்களா. அது வந்து யூனியன் லீடரை செலக்ட் பண்றது இவங்களோட பொறுப்பு தான். ஆனா இந்த இடத்துல இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட ஒரு பர்சனல். அருணோட முழுக்க வன்மம் தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம வந்து அந்த இடத்துல கத்தி தேவையில்லாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாரு. நம்மள மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மள அடிமை கிடையாதுயா, நம்மள ஐயா சாமின்னு போக கூடாது அப்படின்னு சொல்லி பேசி இந்த ப்ரொவோக் பண்றது தேவையில்லாம பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார் மேல தப்பு இருக்கு. பட் ஆனா உண்மையா சொல்லணும்னா அருண் எடுத்து வச்ச பாயிண்ட் கரெக்ட். ஆனா அந்த முட்டாள்தனத்தினாலேயே ஒரு குருட்டு புத்தினாலேயே மூடு குட்டித்தனமா போய் முட்டி இப்ப மூஞ்சி வீங்கி போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமையில தான் வந்து இருக்காப்ல. முத்துக்குமரன் தப்பே பண்ணியிருந்தாலும் ஹேண்டில் பண்ண ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சைலண்டா போயிட்டு ஆமா தப்பு தானே அக்செப்ட் பண்ணிட்டான், முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. ஆனா வந்து இப்ப அருண் சொல்றதை வச்சு ராணுவ ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்க. ஆனா ரஞ்சித், ரயானு, பவித்ரா ஜனனி இவங்க 3 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னன்னா இவன் ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போறான், அதாவது அருண் ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போறான். இந்த 3 நாள் வந்து இவன் இப்படி பண்ணானா நம்ம யாருமே தெரியாம போயிடுவோம். சோ இந்த கண்டென்ட் இப்படி கொண்டு போக கூடாது, வேற மாதிரி மாத்திக்கணுங்கிற மாதிரி இவங்க 3 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப சொல்லுங்க மக்களே, இந்த பிரச்சனையில யூனியன் லீடரை யாரு தேர்ந்தெடுக்கணும்? இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்தா கரெக்டா இருக்குமா இல்ல மேனேஜர்ஸ் தேர்ந்தெடுத்தா கரெக்டா இருக்குமாங்கிறத நீங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்ட்ட சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள்ட்ட வந்து சொல்றேன். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.